जय गणेश देवा जय गणेश जय गणेश देवा माता तेरी पार्वती पिता महादेवा माता तेरी पार्वती पिता महादेवा जय गणेश जय गणेश देवा जय गणेश जय गणेश देवा अंधं को अंख देता कोढ़ना को काया अंधं को अंख देता कोढ़ना को काया भंजन को पुत्र देता निर्धन को माया भंजन को पुत्र देता निर्धन को माया जय गणेश देवा जय गणेश देवा माता तेरी पार्वती पिता महादेवा माता तेरी पार्वती पिता महादेवा जय गणेश देवा जय गणेश देवा चढ़ाओ फूल चढ़ाओ और चढ़ाओ मेवा हम चढ़ाओ फूल चढ़ाओ और चढ़ाओ मेवा लाडू का भोग लगे संता करे सेवा लाडू का भोग लगे संता करे सेवा जय गणेश देवा जय गणेश देवा माता तेरी पार्वती पिता महादेवा माता तेरी पार्वती पिता महादेवा जय गणेश देवा जय गणेश देवा एकदंत दायवंत चार भुजाधारी एकदंत दायवंत चार भुजाधारी एकदंत दायवंत चार भुजाधारी मस्तक सिंदूर शोभे चूहे की सवारी मस्तक सिंदूर शोभे चूहे की सवारी जय गणेश देवा जय गणेश देवा ओ माता तेरे पार्वती पिता महादेवा माता तेरे पार्वती पिता महादेवा जय गणेश देवा जय गणेश देवा गणपति देवा गणपति देवा गणपति देवा गणपति देवा जय गणेश देवा जय गणेश देवा ओ जय गणेश देवा ओ जय गणेश देवा ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.
கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் குழப்பங்களையும் அறியாமைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் கடவுளின் இருப்பை உணர்த்தி அமைத்ததற்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கு எங்களின் ஆத்மாவை உணர வைத்திடுங்கள். ஒவ்வொரு நொடியும் தங்களை வணங்கும் ஞானிகளாக எங்களை உருவாக்குங்கள். தங்களிடமிருந்து வருகின்ற குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாங்கள் உணரவும் அவை தடையின்றி எங்களுள் பொங்கி வழிவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. அதற்குரிய கவனத்தை எங்களுள் தெளிவுபடுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் பயத்தையும் அகற்றி நாங்கள் தங்களுள் இருக்கின்றோம் என்கின்ற அந்த ஆழமான உணர்வை எங்களுள் பதித்து விடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனம் மெதுவாக நமது சகஸ்ராரம் 3 மகா மந்திரங்களை கூறலாம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी
नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற இடது பிங்களா நாடியில் சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக கவனம் நமது இடநாடி. தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எங்களின் இடநாடி முழுமைக்கும் செலுத்தி எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே வைத்திருங்கள் அம்மா. தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைந்திருந்து எப்பொழுதும் சமநிலையில் நாங்கள் இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. கவனம் இடநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் பிங்களா நாடி முழுமைக்கும் தங்களின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் செலுத்திவிடுங்கள் அம்மா. எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்தி எங்களின் செயல்களை மேம்படுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு இணைந்திருக்கின்ற அந்த அமைதி நிலையை நாங்கள் பெறுவதற்கு எங்களை ஆசீர்வதியுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நமது மைய நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் சுஷ்மனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சியின் மூலமாக இந்த மனித பிறவியை எங்களுக்கு அளித்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்துள்ளீர்கள். தாங்களே விராட்டாங்கனாவாக இருந்து அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கிறீர்கள், எங்களையும் பாதுகாக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் அனைத்து சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி நாடிகளையும் தூய்மைப்படுத்தி எங்களை எப்பொழுதும் சமநிலையிலேயே தயவு செய்து வைத்திருங்களம்மா. நாங்கள் எவ்விதமான மாயைகளுக்கும் ஆட்கொள்ளாமல் உண்மையான நிலையிலிருந்து தெய்வீகத்தின் இணைப்பை உணர்வதற்கும் எங்களுள் தங்களின் தெய்வீக நுண் அதிர்வுகளை உணர வைத்திடுங்களம்மா. கவனம் மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். ஸ்ரீ கணேசராக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாங்களே ஓம்காரா. தாங்களே வாழ்வின் ஆதாரமாகவும் பாதுகாப்பிற்கு ஆதாரமாகவும் இருக்கிறீர்கள். தங்களை வணங்கும் நாங்கள் யோகிகளாக திகழவும்
எங்களுள் மங்களமும் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் நிறைந்திருக்க அருள் புரியுங்களம்மா. எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற தன்மையை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் திருப்தியை தந்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீயவைகளையும் அசுர குணங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்கு சுயம் குருவின் தத்துவத்தை உணர வைத்திருங்கள். ஸ்ரீ கணேசன் ஞானத்தை அளிப்பதன் மூலமாக எங்களுக்குள் விவேகத்தை நிலைநிறுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே தங்களின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக எங்களின் செயல்களும் நாங்களும் இருக்க அருள் புரியுங்களம்மா. எங்களின் மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களிலும் தங்களின் ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்வதற்கு எங்களின் கவனத்தை தெளிவுபடுத்துங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதிர்விசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धं
एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रिद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா, ஸ்ரீ துர்கா மாதா, தாங்களே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, தாங்களே ஸ்ரீ ஆதிசக்தி. தாயி, அனைத்து சக்கரங்களிலும் நிலை நின்று எங்களின் சக்கரங்களுக்குரிய குணங்களை எங்களுள் வெளிப்படுத்துபவர் தாங்களாவீர். தாயி, எங்களுக்கான உண்மையின் இறுதி நிலையை வெளிப்படுத்தும் 5 பிரம்மாக்களுக்கும் மேலே இருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் அமைதியான ஆனந்தமான நிலையை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தருபவர் தாங்களாவீர். குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் மூலமாக எங்களுக்குள் உண்மையை புலப்படுத்துபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இனிமையையும் பணிவையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்கு நல்லொழுக்கத்தின் எல்லையை உணர வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விட பெரியதாக இருக்க அருள் புரியுங்களம்மா. தாயே, எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களின் பொற்பாதத்திலேயே நிலைத்திருக்க அருள் புரியுங்களம்மா. யோகிகளுக்கான நிலைப்பாட்டை எங்களுள் நிலைநிறுத்தி நாங்கள் யோகிகளாக அருள் புரியுங்கள். எங்களின் அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் எங்களின் தியானத்தின் மூலமாக மேம்படுவதுடன் ஆழமான நிலையிலிருந்து உணர்ந்த நிலையில் எங்களின் பிரார்த்தனை இருக்க
தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. ஏனெனில் அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களின் ஆசீர்வாதத்தால் மட்டுமே நாங்கள் ஆழமான நிலையை உணர முடியும். எங்களின் விருப்பமும் தூய்மைப்படுத்தப்படும். எங்களின் ஆன்மீகத்திலும் ஏற்றம் ஏற்படும். எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்தி சந்தேகமற்ற விழிப்புணர்வை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். 3 குணங்களுக்கும் அப்பால் இருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ மகா காளியின் சக்தியையும் மகிழ்ச்சியையும் சுபத்தையும் வழங்குபவர் தாங்களாவீர். ஸ்ரீ மகா சரஸ்வதியின் சக்தியும் தூய்மையான கவனத்தையும் படைப்பாற்றலையும் வழங்குபவர் தாங்களாவீர். ஸ்ரீ மகாலட்சுமியின் சக்தியான சத்தியத்தையும் சுய உணர்தலையும் அளிப்பவர் தாங்களாவீர். நித்திய நிகழ்காலத்தின் சக்தியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுவதுடன் அவற்றின் நன்மை தீமையை புரிய வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் இதய சக்கரம் முழுமையும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு தங்களின் அன்பாலும் கருணையாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ அனந்த சிவ நிவாசினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அனந்த சிவ நிவாசினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது இதய சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ அர்கல ஸ்தோத்திரம் கேட்டு தியானத்தில் இருப்போம். Athgala Stotram Om Azia Shri Argala Stotram Om Janti. श्री अर्गला स्तोत्रमन्त्रस्य विष्णुः ऋषिः अनुष्ठुपछन्दः श्री महालक्ष्मी देवता श्री जगदम्बा प्रीत्यर्थं सप्तशती पाठाङ्गत्वेन जपे विनियोगः। ॐ नमश्चण्डिकायै। मार्कण्डेय उवाच जयन्ती मङ्गला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा स्वधा नमोऽस्तुते। जय त्वं देवी चामुण्डे जय भूतार्तिहारिणी जय सर्वगते देवी कालरात्रि नमोऽस्तुते। मधुकैटभविद्रावी विधातृवरदे नमः। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि। महिषासुरनिर्नाशि भक्तानां सुखदे नमः। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि।
रक्तबीजवदे देवी चण्डमुण्ड विनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि शुम्भस्यैव निशुम्भस्य धूम्राशक्ष च मर्दिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि वन्दिताङ्घ्रियुगे देवी सर्वसौभाग्यदायिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि अचिन्त्यरूपचरिते सर्वशत्रुविनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि नतेभ्यः सर्वदा भक्त्या चण्डिके दुरितापहे रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि स्तुवद्भ्यो भक्तिपूर्वं त्वां चण्डिके व्याधिनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि चण्डिके सततं ये त्वाम् अर्चयन्तीह भक्तितः रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देहि सौभाग्यारोग्यं देहि मे परमं सुखं रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विदेहि द्विषतानाशं विदेहि बलमुच्चकैः रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विदेहि देवि कल्याणं विदेहि परमाश्रियं रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि सुरासुरशिरोरत्न निगृष्ट चरणम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विद्यावन्तं यशस्वन्तं लक्ष्मीवन्तं जनं कुरु रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि प्रचण्डदैत्यदर्भग्ने चण्डिके प्रणताय मे रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि चतुर्भुजे चतुर्वक्त्रा संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि कृष्णेन संस्तुते देवी शश्वद्भक्त्या सदाम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि हिमाचलसुतानाथ संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि इन्द्राणीपति सद्भाव पूजिते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देवी प्रचण्ड दोर्दण्ड
दैत्यदर्पविनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि विशोजहि देवी भक्तजनोद्दाम दत्तानन्दोदयम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि विशोजहि पत्नीं मनोरमां देहि मनोवृत्तानुसारिणीं तारिणीं दुर्गसंसार सागरस्य कुलोद्भवम् इदं स्तोत्रं पठित्वा तु महास्तोत्रं पठेन्नरा स तु सप्तशतीं संख्या वरवाप्नोति सम्पदाम् इति देव्या अर्गला स्तोत्रं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு சென்று நமது தியானத்தில் நாம் ஆழமான அமைதியான தியான நிலையை பெறுவதற்கு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். தாயே, எப்பொழுதும் எங்களின் இதயத்தில் வாழும் தாயான தாங்கள் தயவு செய்து அனைவரையும் ஆசீர்வதியுங்கள் அம்மா. உலகம் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த பூமியில் வெவ்வேறு வடிவங்களில் அவதரித்திருக்கிறீர்கள். உங்களின் அருளாசி உலகம் முழுவதும் உள்ளது. தாயே, தாங்களே கங்கை யமுனை, அனைவரையும் ஆசீர்வதியுங்கள். யாரெல்லாம் உங்களிடத்தில் சரணடைகிறார்களோ அம்மா, அவர்கள் முழுமையான திருப்தியை பெறுகிறார்கள். நீங்கள் எங்களின் இதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களின் இதயத்தை விட்டு போகாதீர்கள். தயவு செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் எப்பொழுதும் எங்களின் தியான நிலையிலிருந்து தங்களின் அரவணைப்பிலேயே இருந்து தியான நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மதாயினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்மதாயினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்திருப்போம். Today is the first day we are having this puja
in this country of Austria. This country is a historical country with different upheavals it has gone through. To learn so many lessons in that. But human beings are such that they do not relate the calamities with their mistakes. That's how they go on repeating the same mistakes again and again. The visit to Vienna was overdue, and I came on a day when we had to celebrate the birthday of Machindranath. It's very auspicious for all of you that he should be today complete his 1 year of life. I bless him with all the flowers, the choicest flowers of beauty and bliss on him and his family, all his relations and his family. There are so many things which are being done for the first time. I should say that the first time I have come to Vienna, to Austria, at first time I have come to the birthday of a child on his first birthday. And on an Ashtami, that is today, is the 8th day of the moon which is increasing, Shukla Pakshi. That first time all the weapons of the goddess are to be worshipped. This was a great idea because these weapons who work all the time, not only to kill the evil but to protect the good, were never worshipped before. And that today, if human beings realize their importance and significance, then lots of problems of atomic bombs and all these things that are being created could be solved by diverting them to the right direction, using them for the destruction of the evil forces and not the good. Also for protecting human life, nourishing human life. The same weapons can be used in a wrong direction, but rightly used, they can be dedicated for the use of God's work. All that is created by human beings, which looks apparently a instrument of destruction. But if human beings use their wisdom, they will find out that all these inventions that have come to them from the prompting of the unconscious are for the work of God.
all scientific research, everything that has been done, all these instruments that you have produced are for the use of God. In a way we can say that human beings have worked to create methods as instruments, as social, economic, political institutions. To advance the mechanism of God's work. The unconscious has worked through human beings. All these institutions, if they are put to the right side of their activity and not to the hellish activity, they all can join together to complete the work of the divine. Like in the East, people believe that God has created this beautiful body of human beings, and it is for human beings to create beautiful artistic clothes to enhance the beauty of what God has created, to glorify the beauty what God has created, to respect the beauty that God has created. And that's what has happened in many spheres of life, of human activities, and should have happened in all of them if they had used their wisdom. Question of knowledge that I discussed before is very important to understand. The knowledge that was forbidden once upon a time as Adam and Eve has been a big problem for human beings to understand. It was the case when God created human beings first time, apart from the celestial beings who were perfect. That He wanted to see if these human beings could grow in their population and in their awareness, in their innocence, they would become self-realized. But it was an experiment, and the human beings failed God at that time because they listened to baser promotions or baser prompting. That's how they failed, and they lost their innocence. The loss of innocence is the sin which was first committed. And that sin took a different turn for human beings. Now that knowledge, what thou said, is not this real knowledge. That was the avidya, the artificial knowledge, the knowledge that I am something, that I am the doer, the ego. Till the animal stage, there was no ego. And then the ego started growing. We can say that's the beginning of the original sin, that I am something. I am doing something. It's I who can do it. Alright? So God said, let's see. Let's see their little courage. And let them decide.
So the plans were changed. One had to think now that we should get incarnations on this earth to help these people, to guide them, to put them into balance, to put them into proper understanding of dharma, so they keep to that balance. But every time I refuse to accept the balance. But this I goes very far from reality. Today also, when we come to Sahaja, I see people, they don't grow very fast. Because of this I, they have questions, they have doubts, they have problems. Because of this original sin, people cannot grow very fast. That I am the one, I am free. Why that? Why this? Who are you to ask questions? Who has made you? Have you made yourself? What did you do to become a human being? Why this kind of egoistical behavior towards God? Why God has made us? Why this thing? Who are you to ask any question? But it is so. The questioning goes on, and such people are very dangerous for search. If they have to come for puja, I am worried. Not because anything will happen to puja, but we may lose them completely. Such egoistical, stupid people get lost. As a mother, I have simple compassion and love for them, and I feel sad that they could have been saved. But this questioning mind of theirs can drown them. This is the basic original sin that human beings have created. Apart from that, we have problem that we have come from animal stage to this stage. So there are animal brutal conditionings within us. Then we have gone through other conditionings which were created in the history by the same Mr. I, who started institutions, who started organizing religions. For example, take Christianity. Christ came here to break your ego. On the contrary, people built a big ego out of it. Now, there are some Sahaja Yogis who believe that Sahaja Yoga is a Christian Sahaja Yoga or a Hindu Sahaja Yoga. Still, that lingers on. That lingers on. That it is a Christian Sahaja Yoga. For Christians, it has to be Christian Sahaja Yoga. For Hindus, it should be a Hindu Sahaja Yoga. For Muslim, it is Muslim Sahaja Yoga. It must relate to Islam because they can't get out of their own conditioning, so it must relate to that. It must explain everything that is there. They can't get out. See something. It could be also a Catholic Sahaja or a Protestant Sahaja. Could be even deeper than that. Like that, you see, it goes on. So you pull Sahaja Yoga into your own categories, into your own small little cups. But it's just the other way around. Sahaja Yoga is the ocean. Is a universal thing. It is a Mahayoga. It is not meant for Christians, Hindus, Muslims, or it's meant for human beings as they were. Have you got animals who are Christians, Hindus or Muslims? This all comes because of the original sin only, that we are something. We are Christians, we are Hindus, we are Muslims. In Sahaja Yoga, one has to understand that all the rivers, whether it is the river Ganges, or the river Yamuna, or it is the river Thames, or your Danube, any river, that all of them flow into the same ocean and become the ocean. They say that when all the rivers flow in the river Ganges, they are all called as Surasari, means the river of the gods. No more people call them by this different name of the tributaries that are there. In the same way, Sahaja Yoga is the ocean. You cannot name it.
Do not try to find its identity with other things. If you start doing that, then your mind will start becoming that small little cup. And moreover, if you are coming from some organized religions, it's very important to understand that organized religions make your cup even stronger. It doesn't dissolve. If it is a disorganized religion, then it's a cup of earthenware which can dissolve into this ocean. But if it is a solid, nice porcelain, Maison, then there is no possibility. Then you are adhering to all that conditioning, all that solidness, and then it's very difficult. All the time you have to bring in Christ, or you have to bring in Muhammad, or you have to bring in Zoroaster, or someone like that who should be there to guide you. Now your guidance is your spirit, which is unlimited. So you don't have to bring any one of them. They are all within you. They are part and parcel. But to stick on to one person is again a sign that you are not expanding. You know that you are all. You have got Sri Krishna within you, who is awakened. You have got Christ within you. You have got Ganesha within you. You have got Brahmadeva within you. And you have got Muhammad within you. And you've got all of them. Moses, everyone within you. So how can you be identified with one person? The reason is you are still conditioned. And you want to drag it into your own condition. So try to bring it at a position where there is no condition. We can see our conditioning works so much with our style, because as human beings we have a habit of forming a closed sector. Whether it is ourselves, first we close ourselves as I am X, Y, Z. Then we can club together as, say, we are, say, people who use fork and knives. There could be people who just use the fork and knives this way, can be clubbed together. The others who use this way can be another way. So it goes on like that. All kinds of stupidity that human beings have to club together. Alright, use the way you like, makes no difference. You eat the same food, it digests the same way, it works the same way. But as far as the outside is concerned, when it comes to human activity, they will use the fork and spoon in a different way. Somebody will use their hands, fingers, and somebody will, may use daggers. I don't know how they can manage to go to what limit. So this is what it is. In doing something, in doing any activity, then only human beings make it a closed circuit. That this is how we do it, this is how they do it, how it is the method of another party or people. This groupism is the worst of all and is against the laws of nature. You can be an individual as far as your appearance is concerned, as far as your hair color is concerned or your eye color is concerned. That's God has created you that way. But all other things that you have created are dead. All other clubbing methods you have created are absolutely of no value. They are just mythical. There's nothing truth in it, nothing that should be worthy considering. It's just a myth. So one has to understand that there is nothing like a Sahaja Yoga, which is a Christian Sahaja Yoga, which is a Protestant Sahaja Yoga, or a Catholic Sahaja Yoga. I find this at a very subtle point where people talk of collectivity, that they don't understand that we are not collective because we have so many tags, attached to us, like the conditionings of our own doings. It could be in Switzerland, it could be in Austria, it could be in Rome, or it could be in India, anywhere. These conditionings we have to get rid. We should know we are human beings created by God, and whatever is within us that is real, created by Him, is the only thing that we have to be. And all the rest of conditioning we should try to
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இந்த ஆழமான அமைதியான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.